Dear friends, பசிக்கும்போது உணவு உண்பதையும் தூக்கம் வந்தால் தூங்குவதையும் ஓஷோ எதற்காக இந்த உலகிலேயே மிகப்பெரிய அதிசயம் மட்டுமல்ல, சுலபமாக நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமும் அல்ல என்று ஏன் சொல்கிறார்? தூக்கம் வரும்போது தூங்குவது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு கடினமா? பசிக்கும்போது சாப்பிடுவது மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்துவது போலவா? உலகில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கும் கோடான கோடி மக்களுக்கு சரி, ஆனால் சாப்பாடு இருப்பவர்களால் கூட இந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியாதா? இந்த அழகான ஜென் பேரபிள் மூலமாக ஓஷோ என்ன சொல்ல வருகிறார்? பேங்கை ஒரு நாள் தன்னுடைய சீடர்களுக்கு அமைதியாக போதித்துக் கொண்டிருந்தார். அவருடைய போதனை இன்னொரு பிரிவை சார்ந்த துறவியால் இடைமறிக்கப்பட்டது. இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அற்புதங்களின் சக்தியின் மேல் அதீத நம்பிக்கை கொண்டவர்கள். புனித மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்வதனால் மீட்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளவர்கள். பேங்கை போதிப்பதை நிறுத்திவிட்டு இடைமறித்த சாமியாரிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். வந்திருந்த சாமியார் மிகவும் பெருமையாக, எங்கள் தலைவர், எங்களுடைய மாஸ்டர் ஆற்றின் ஒரு கரையில் நின்று கொண்டு எதிர்த்த கரையில் நிற்கும் சீடனின் கையில் உள்ள காகிதத்தில் புனித வார்த்தையை எழுதக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று பெருமிதம் தாங்காமல் சொன்னார். பின்னர் நீங்கள் எந்த அற்புதங்களை செய்வீர்கள் என்று கேட்டார். பேங்கை அதற்கு ஒரே ஒரு அற்புதம்தான் செய்வேன். பசிக்கும்போது சாப்பிடுவேன், தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பேன் என்று பதில் சொன்னார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு அற்புதம், யாராலும் எளிதாக செய்ய முடியாத அற்புதம் என்னவென்றால், மிகவும் ஆர்டினரியாக, சாதாரணமான மனிதராக இருப்பதுதான். டு பி ஜஸ்ட் ஆர்டினரி இஸ் த ஒன்லி இம்பாசிபிள் மிரக்கிள். மனது அசாதாரணமாக, எக்ஸ்ட்ரானரியாக இருக்க வேண்டும் என்று இயங்குகிறது. நாம் ஒரு முக்கியமான ஆள் என்ற அங்கீகாரத்திற்கான பசியும் தாகமும் பெரும்பாலான மனிதர்களுக்கு உண்டு. சிலர் அந்த கனவை அதிக சொத்துக்களை சம்பாதிப்பதின் மூலம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். சிலர் தங்களது கனவை அதிகாரம் அல்லது அரசியல் மூலம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் தங்கள் கனவை அதிசயங்கள், கண்கட்டி வித்தை, அற்புதங்கள் செய்வதன் மூலம் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் கனவு என்னவோ ஒன்றுதான். அதாவது தன்னை ஒரு நோபடி என்று சகித்து கொள்ள முடியாது என்பதுதான். நாம் நம்முடைய நோபடினஸை ஏற்றுக்கொள்வதுதான் அற்புதம். எல்லோரையும் போல சாதாரணமான மனிதராக இருப்பது, எந்த விதமான அங்கீகாரத்திற்காகவும் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலையாமல் இருப்பது, ஊருக்குள் இருப்பதே தெரியாமல் இருப்பதுதான் அதிசயம். To be absent is miracle. This story is beautiful. One of the most beautiful Zen stories. பேங்கை தலை சிறந்த மாஸ்டர்களில் ஒருவர். ஆனால் பேங்கை ஒரு சிம்பிளான மனிதர். ஒரு நாள் பேங்கை தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். தனக்கு நல்ல குரு வேண்டும் என்று தேடி அலைந்த மனிதர் ஒருவர் பேங்கையிடம் வந்து, தோட்டக்காரரே, உங்கள் மாஸ்டர் எங்கே போய்விட்டார் என்று கேட்டார். பேங்கை சிரித்துவிட்டு, கொஞ்சம் பொறு, அங்கே போய்விட்டு கதவு வழியாக அறைக்குள் வா, உள்ளே மாஸ்டர் இருப்பார் என்று சொன்னார். அந்த மனிதரும் அதே மாதிரி அறைக்குள் நுழைந்தார். உள்ளே தோட்டக்காரர் மாஸ்டரின் இருக்கையில் இருப்பதை பார்த்துவிட்டு, என்ன விளையாடுகிறாயா? அந்த இருக்கையிலிருந்து முதலில் எழுந்திரு. அந்த சிம்மாசனத்தின் புனிதத்துவத்தையே கெடுத்து விட்டாய். மாஸ்டருக்கு ஒரு மரியாதையே இல்லை என்று சொன்னார். உடனே பேங்கை இருக்கையிலிருந்து எழுந்து தரையில் உட்கார்ந்து கொண்டு, இப்போது உனக்கு மாஸ்டர் கிடைப்பது மிகவும் கடினம்.
உன்னால் மாஸ்டரை இனி பார்க்க முடியாது, ஏனென்றால் நான் தான் மாஸ்டர் என்று சொன்னார். வந்திருந்த மனிதருக்கு ஒரு தலைசிறந்த மாஸ்டர் தோட்டத்தில் வேலை செய்வதை நம்ப முடியவில்லை. அவரால் சாதாரணமாக இருக்க முடியும் என்பதை நம்ப முடியவில்லை. எனவே கிளம்பி சென்று விட்டார். We are all in search of the extraordinary. எதற்காக எக்ஸ்ட்ரானரி மனிதரை தேடுகிறோம்? நாமும் அசாதாரணமானவராக இருக்கவே விரும்புகிறோம். ஒரு சிம்பிளான சாதாரணமான குருவை வைத்து நாம் எப்படி எக்ஸ்ட்ரானரியாக ஒரு எக்ஸப்ஷனல் மனிதராக மாற முடியும்? Now the Zen story. பேங்கை தன் சீடர்களோடு பேசிக்கொண்டும் போதித்துக் கொண்டும் இருக்கிறார். இன்னொரு பிரிவை சார்ந்த துறவி அங்கே வந்து பேங்கையிடம் எந்த மாதிரியான அற்புதங்களை உங்களால் செய்ய முடியும்? என்னுடைய மாஸ்டர் மந்திர சக்தியால் புனித பெயரால் பல அதிசயங்கள் செய்வார். ஒரு கரையில் நின்று கொண்டு அடுத்த கரையில் நிற்கும் சீடன் வைத்திருக்கும் காகிதத்தில் இங்கிருந்து எழுதுவார். ஆனால் எதிர்த்த கரையில் உள்ள காகிதத்தில் வார்த்தை வரும். இதை என் குருநாதரால் செய்ய முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அதற்கு பேங்கை, எங்களுக்கு தெரிந்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பசி எடுத்தால் சாப்பிடுவோம், தூக்கம் வந்தால் தூங்குவோம், இது மட்டும்தான் என்று பதில் சொன்னார். இது ஒன்றும் அதிசயம் இல்லைதான், அற்புதம் இல்லைதான். என்ன மாதிரியான அற்புதம் இது? இதில் பெருமைப்பட ஒன்றுமில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், பேங்கை சொன்னதுதான் உண்மை. இதைத்தான் புத்தரால் செய்ய முடியும். அவர் சொல்வது மிகவும் சிம்பிளான ஒன்று. அவர் நான் பசித்தால் உண்பேன் என்கிறார். இதை அதிசயம் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், உங்களுக்குத்தான் அதை அதிசயம் அற்புதம் என்று சொல்ல கடினமாக இருக்கும். ஆனால் மனதிற்கு இது மிகவும் கடினமான காரியம். not to interfere. மனதிற்கு தலையிடாமல் இருப்பது எளிதான காரியம் அல்ல. நமக்கு பசிக்கும் போது மனது சொல்கிறது, இல்லை இன்றைக்கு புனிதமான நாள், நீ விரதம் இருக்கிறாய் என்று. பசிக்காமல் இருக்கும்போது அதே மனது, சாப்பிடு, ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் நீ எல்லா நாளும் சாப்பிடுவாய் என்று சொல்கிறது. வயிறு முட்டிய பிறகு, வயிறு புடைத்து விட்ட பிறகு, வயிற்றில் கொஞ்சம் கூட இடம் இல்லாத போது கூட மனது சொல்கிறது, சாப்பிடுவதை நிறுத்தாதே, சாப்பாடு மிக அருமையாக இருக்கிறது என்று மனது உங்களை இடைமறிக்கிறது. பேங்கை என்ன சொல்கிறார்? என் மனது தலையிடுவதை நிறுத்திவிட்டது. My mind has stopped interfering. பசித்தால் சாப்பிடுகிறேன், இல்லாவிட்டால் சாப்பிடுவதில்லை. சாப்பிடுவது அன்னிச்சையாக நடக்கிறது. தொடர்ச்சியாக மனது அதில் தலையிடுவதில்லை. நான் எனக்கு தூக்கம் வரும்போது தூங்கச் செல்கிறேன். பெரும்பாலான மனிதர்கள் அப்படி செய்வதில்லை. அதை ஒரு சடங்கு போல் செய்கிறார்கள். எப்போது மனது நேரம் ஆகிவிட்டது, தூங்க வேண்டியதுதான் என்று சொல்லும்போது நாம் பொதுவாக தூங்கச் செல்கிறோம். We follow the mind, not nature. நான் இயற்கையை பின்தொடர்கிறேன். I flow with nature என்பதுதான் மாஸ்டர் பேங்கை நிகழ்த்தும் ஒரே அற்புதம். அதாவது எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு அற்புதம்தான், இயற்கையோடு தலையிடுவதில்லை என்பதுதான். ஒரு குழந்தையை போல் மாறுவதற்கு இந்த ஒரே ஒரு அற்புதம்தான் உள்ளது. நாம் குழந்தையையும் விட்டு வைப்பதில்லை. குழந்தைக்கு எப்போது பால் கொடுக்க வேண்டும் என்று விளக்கமாக சொல்லும் புத்தகங்கள் சந்தையில் குவிந்து கிடக்கின்றன. குழந்தையின் உண்மையான அழுகையின் மேல் தாய்க்கு நம்பிக்கை இல்லை. குழந்தைகளை தூங்குவதற்கும் நாம் எப்போது இதுதான் சரியான நேரம் என்று நினைக்கிறோமோ அப்போது வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கிறோம். But we are trying to destroy childhood. இப்படித்தான் சமுதாயம் எல்லாவற்றையும் உடைத்து அழிக்கிறது. இப்படித்தான் சாத்தானும் நம்ப வைத்து ஏமாற்றியது. இப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையையும் கார்டன் ஆஃப் இடனை விட்டு
வெளியே கொண்டு வருகிறோம். ஆதாமும் ஏவாளும் மட்டும் கார்டன் ஆஃப் எடனில் பிறக்கவில்லை. ஒவ்வொரு குழந்தையுமே அங்கேதான் பிறக்கிறது. பிறகு சமுதாயம் குழந்தையை வெளியில் கொண்டு வருகிறது. சோ அந்த சமுதாயம்தான் சாத்தான். குழந்தையாக மாறி இயற்கையை அதன் போக்கில் செயல்பட விட்டுவிட்டு அதை அதன் வழியில் நின்று தடுக்காமல் விட்டுவிட்டால் கார்டன் ஆஃப் எடனுக்குள் போக வாய்ப்புள்ளது. சோ ஆரம்பத்தில் நேச்சுரலாக இருப்பது கடினமாக இருக்கும். 3 வாரங்கள் அலவ் நேச்சர். பசிக்கும் போது சாப்பிடுங்கள், தூக்கம் வரும்போது தூங்க செல்லுங்கள். பசி இல்லாத போது சாப்பிடாதீர்கள். அது விரதம் கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் விரதம் மனதிலிருந்து வருவது. பசிக்கிறது, பட் யூ ஆர் ஆன் a fast. தூக்கம் வராமல் இருப்பது ஒரு குற்றம் அல்ல. ஏனென்றால் இப்போது உடலிற்கு ஓய்வு தேவையில்லை. சோ கட்டாயப்படுத்தி தூங்கச் செல்ல வேண்டாம். ஸ்டே அவேக், என்ஜாய், கோ ஃபார் அ வாக். சில நாட்கள் கடினமாக இருக்கலாம், ஆனால் 3 வாரங்களுக்குள் நீங்கள் எதிலும் தலையிடாமல் இருந்தால் ஒரு மாற்றம் வரும். நாம் இத்தனை நாட்கள் கார்டன் ஆஃப் எடனில் தான் இருந்து கொண்டிருந்திருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள். ஆதாம் கார்டனை விட்டு தூக்கி வெளியே எறியப்படவில்லை. அவன்தான் அப்படி நினைத்தான். நாமும் அப்படித்தான் தூக்கி வெளியே எறியப்பட்டு விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகமே கார்டன் ஆஃப் எடனாக இருக்கும்போது நாம் எங்கே தூக்கி வீசப்பட போகிறோம்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.